ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளரிக்காய் வச்சு வெள்ளரிக்காய் பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் ரைஸ் யூஸ் பண்ணாமல் சம்பா கோதுமை ரவையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாங்க தேவையான பொருள் பார்க்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய். இப்போது வெள்ளரிக்காய் மட்டும்தான் போடணும்னு இல்லை, வெள்ளரிக்காய்க்கு பதில் எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்து இதை செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானோன்னே கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இது கூட வடகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த வடகம் நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பார்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பருப்பு போட்டு செய்கிற குழம்பு, அப்புறம் புளி போட்டு செய்கிற குழம்புக்கெலாம் வடகம் தாளிச்சிங்கன்னா ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வடகத்துலேயே பூண்டு கருவேப்பிலெலாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் அப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், சின்ன சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டயட் இருக்கவங்கலாம் இந்த சம்பா கோதுமை ரவை வச்சு இந்த மாதிரி பருப்பு சாதம் மாதிரி அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் டயட்டுக்கும் வந்து நல்ல ஒரு ஃபுட் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பருப்பு போட போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெயிலே அந்த மிளகாய்த்தூள் வந்து நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காய் வந்து நம்ம சேர்த்துடலாம். நான் வெள்ளரிக்காய் சேர்க்குறேன். இந்த நேரத்தில் நீங்கள் சொரக்காய், இல்லைனா சௌச்சௌ, இல்லை பீர்க்கங்காய், கேரட் பீன்ஸ், பீட்ரூட், இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். மோஸ்ட்லி இந்த வெயிலுக்கு வந்து நீர்க்காய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது சம்பா கோதுமை ரவை இந்த கப்பில் நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இதே கப்பில் நான் 1/2 கப் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு தான் நான் செய்கிறேன், அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இது ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும். இப்போ பருப்பை மட்டும் நம்ம கழுவிக்கலாம். ரவை வந்து நம்ம உப்புமாலாம் செய்யும்போது அப்படியே தானே போடுறதுனால அதை கழுவ வேண்டாம். பருப்பு நல்லா கழுவிட்டு நம்ம இந்த குக்கரில் சேர்த்துடலாம். கூடவே ரவையும் சேர்த்து அதுக்கு தண்ணி ஊற்றணும். 1 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணின்ற அளவில் நான் வந்து இன்றைக்கி 3 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 4.5 கப் சேர்த்துட்டேன், கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. நீங்கள் கரெக்டாக 3 இல்லைன்னா 3.5 கப்பு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்ல கஞ்சி மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக சாப்பிட்ணுன்னா 3 இல்லைன்னா 3.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுவும் நம்ம தண்ணிக்காய் போட்டதுனால தான் நான் 3.5 கப்பு தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன். நீங்கள் சாதா கேரட் பீன்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி 3 விசில் விட்டுடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன்ல அந்த 4.5 கப் தண்ணி ஊற்றிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்குது. இதை விட கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 3.5 கப்பு இல்லை 4 கப் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இந்த வெயிலுக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று சமைக்கணும்னு இல்லை, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.